ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆதவ அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னா நேத்து பேசின ஒரு மேடையில தளபதிக்கு என்டிஏ கொடுத்த கூட்டணி ஆஃபர் பத்தி பேசியிருக்காரு. அதாவது என்டிஏன்னு டைரக்டா குறிப்பிடல, பட் ஆனா தளபதிக்கு 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி, தென் 90 தொகுதி தரும் அப்படின்ற மாதிரி ஆஃபர் எல்லாம் பேசினாங்க. பட் தளபதி நம்பி இருக்கிற மக்களை ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணாரு. 234 தொகுதிகளிலும் தாவேக்கா தனித்து தான் போட்டியிட போகுது அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து ஓப்பனா பேசியிருக்காரு. ஆனா நிஜமாவே இது பயங்கரமான ஒரு ஆஃபர் தான். ஏன்னா தளபதிக்கு எப்படியும் டெபுட்டி சிஎம் பதவி கொடுக்கறதா தான் ஆஃபர் பேசுவாங்கன்னு நினைச்சேன். பட் 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்கலாம் நானே எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்றது உண்மையானு தெரியல. பட் உண்மையா இருந்தா பயங்கரமான ஒரு ஆஃபர் தான். இந்த மாதிரி ஒரு ஆஃபரை யாரும் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா பணத்துக்காகவே போயிட்டு நிறைய பேர் கூட்டணி எல்லாம் வைக்கிறாங்க. ஆட்சியிலே பங்குன்றது பயங்கரமான ஒரு ஆஃபர். பட் ஸ்டில் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி உறுதியா இருக்காருன்னா கண்டிப்பா தளபதியை பாராட்டியே ஆகணும். ஏன்னா தளபதி மட்டும் கூட்டணி வச்சாருன்னா ஜனநாயகன் படம் ஈஸியா ரிலீஸ் ஆகும். சிபிஐலையும் பெருசா பிரச்சனை இருக்காது. ஸ்டில் தளபதி அந்த ஈஸியான லாபகரமான ரூட்டை தேர்ந்தெடுக்காம ஒரு டஃப்பான இந்த ஒரு ரூட்டை தேர்ந்தெடுக்கிறது ஆச்சரியம் தான். அண்ட் ஏடிஎம்கே மட்டும் பாஜகவோட கூட்டணி வைக்காம இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தாங்கன்னா தளபதி டெஃபினட்டா கூட்டணி வச்சிருப்பாரு. அண்ட் டிஎம்கேக்கு இந்நேரமே கதை முடிஞ்சிருக்கும். 2026 எலெக்ஷனோட ஒரு மிகப்பெரிய சொதப்பல் ஏடிஎம்கேவோட இந்த ஒரு டிசிஷன் தான். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் இந்த வருஷம் டிஎம்கேவே ஜெயிச்சிட்டாங்கன்னா ஏடிஎம்கே சுத்தமா அவுட் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்து டிவிகேக்கு நிறைய பேர் தாவிட்டு இருக்காங்க. சோ இந்த தடவை மட்டும் ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள ஏடிஎம்கேல இருக்கிற எல்லாமே டிவிகேக்கு வந்துருவாங்க. அண்ட் ஆல்ரெடி இப்பவே சட்டம் ஒழுங்கு அது இதுன்னு சொல்லிட்டு டிஎம்கே பேரு பயங்கர டேமேஜ்ல இருக்கு. சோ நெக்ஸ்ட் 5 வருஷமும் அவங்க ஆண்டாங்கன்னா சொல்லவே தேவையில்ல, மக்கள்லாம் கம்ப்ளீட்டா வெறுத்துருவாங்க. சோ அப்போ டிவிகே தான் ஒரே ஒரு ஆப்ஷனா இருக்கும். சோ இந்த எலெக்ஷன்ல என்ன நடந்தாலுமே டிவிகேவுக்கு லாபம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி அப்படின்ற ஒரு ஆஃபரை தளபதி அக்செப்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல எடுத்த முடிவே கரெக்ட் தான் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.